சிவபதி சொல்றாரு, சோதி, நம்ம வீட்டுக்கு முக்கிய தலைவரும் கட்சியில இருக்கவங்களும் சாப்பிட வர்றாங்க. சாப்பாடு ஏற்பாட நல்லா பண்ணி வை சோதி, நான் போயிட்டு வர்றேன். சரிங்க. பரஞ்சோதிக்கு டான்ஸ் ஆடுற பிள்ளைங்க எல்லாம் ஃபோன் பண்ணி பேசுறாங்க. இன்னைக்கு சாயங்காலம் எங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்க வர்றீங்களா ஆண்டி? அந்த பிள்ளைங்க கிட்ட என்னால வர முடியாதுன்னு ஜோதி சொல்றாங்க. அத சக்தி கேட்டுடுறாங்க. சக்தி சொல்றாங்க, அந்த பிள்ளைங்க டான்ஸ் காம்படிஷன்ல ஜெயிச்சாதான் 1,00,000 ரூபா பணம் கிடைக்குமா. இந்த பணத்தை வச்சு வயசான ஒரு அம்மாவுக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணலான்னு அந்த பிள்ளைங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அத்தை, உங்களால போக முடிஞ்சிச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு. இத கேட்ட உடனே பரஞ்சோதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு கோயில்ல போய் டான்ஸ் சொல்லி கொடுக்கறாங்க. சொல்லி கொடுத்துட்டு அவசர அவசரமா வீட்டுக்கு வர்றாங்க. அப்ப லேட் ஆகி போகுது சமைக்கிறதுக்கு. பரஞ்சோதி சொல்றாங்க, உங்க மாமா கட்சிக்காரங்களுக்காண்டி சமைக்க சொல்லியிருக்காரு. நான் சமைச்சு வைக்கலாட்டி ரொம்ப கோவிச்சுக்குவாரு உங்க மாமா. நான் என்ன பண்றது சக்தி? அத்தை, ஏற்கனவே நான் எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டேன். சோதி எல்லாத்தையும் திறந்து பாக்குறாங்க. சக்திய புகழ்ந்து பேசுறாங்க. அப்ப சிவபதி கட்சிக்காரங்களையும் முக்கிய தலைவரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஜோதி எல்லாருக்கும் பரிமாறுறாங்க. சாப்பிட்டவங்க எல்லாரும் சொல்றாங்க, அக்கா, சாப்பாட அசத்திட்டீங்க. ஜோதி சக்திய பார்த்து கை குலுக்குறாங்க. நாளை சந்திப்போம்.